மாநிலங்களை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு ஆக பிற்போக்காக கருதக்கூடிய 3 வேளாண்மை சட்ட திருத்தத்தையும் திரும்பப் பெற கோரி பல கோடிக்கணக்கான விவசாயிகள் மிகுந்த வேதனையை தாங்கிக் கொண்டு 71 ஆண்டுகளில் இல்லாத கடும் குளிரை தாங்கிக் கொண்டு இன்ன பிற காவல்துறை மற்றும் இராணுவத்தினுடைய தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு முன்னேறி போராடி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு அத்தனை பேருக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக வரலாற்றில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்திற்கு மாத்திரம் குரல் கொடுக்காமல் சக உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த பேட்டியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் சோறு கொடுக்கின்ற விவசாயிகள் சேற்றிலே காலை வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கையை வைக்க முடியாது என்கின்ற நிதர்சன உண்மையை மாற்றுத்திறனாளிகளும் உணர்ந்து எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் தான் என்பதை புரிந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் இன்றைக்கு இந்த பிற்போக்கு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னையிலே இந்த போராட்டத்தை மறியல் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். மோடி அரசு 500 சங்கங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இப்பொழுது கூட வஞ்சிக்கும் வகையில் 32 சங்கங்களை மாத்திரம் அழைத்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுகிறோம், கொரோனா தரம் பரவிவிடும் என்ற பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் மீது சற்றும் கருணை இல்லாமல் நேற்று காசிக்கு வாரணாசிக்கு சென்று வான வேடிக்கைகளுக்கு கைத்தட்டி ரசித்துக் கொண்டிருக்கிறார். இது எப்படி இருக்கிறது என்றால் ரோம் நகரம் பற்றி எறிகின்ற பொழுது வீடு வாசித்துக் கொண்டிருந்த நீரோ மன்னனை போல இருக்கிறது. மோடி அவர்களுடைய நம்ம பிரதமர் அவர்களுடைய இந்த செயல் எல்லாம் கண்டித்து இந்த சமூகத்தில் எங்களுக்கும் பங்கிருக்கிறது, அந்த ஆட்சாமையில் எங்களுக்கும் பங்கிருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் இன்றைக்கு முதற்கட்டமாக இந்த மறியல் போராட்டத்தை சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு ஆதரவாக 8 திக்கும் எங்களுடைய குரல்கள் ஒலிக்கும். இந்தியா முழுக்க இந்த குரல்கள் ஒலிப்பதற்கான காரணமாக மோடி அரசு இருந்து விடாது என்கின்ற அந்த நோக்கத்தை நாங்கள் முன்னால் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது கண்டிப்பாக அடையாள போராட்டமாக இருக்காது. விவசாயிகள் போராட்டம் தொடர்மையானால் மாற்றுத்திறனாளிகள் இயக்கமும் எங்களுடைய தேசிய மேடையும் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். ஓகே சார். இருங்க போலாம் சார் அது நீட்டாக எழுதி தரேன். கொண்டு அடிக்கிறேன்
விவசாயி பாதிக்கும் போது எனக்கு சோறு போடும். விவசாயி வீதியிலே நிற்கும் போது வேடிக்கை பார்க்க மாட்டோம். போராட்டம் அவசர சட்டத்தை வேடிக்கை பார்க்குற வீட்டுக்கு வந்து வேடிக்கை பார்க்குற விவசாய வீதிக்கு தள்ள கார்ப்பரேட் முதலாளிக்கு இந்திய விவசாயம் மடமான வைக்கும் ஓடி பேட்டி எடுத்துக்கலாம்பா. மக்கள் கோரிக்கையை பார்த்து விட்டு தீர்த்து விடு. உனக்கு இறங்கும். கோரிக்கை வச்சு காத்து நிற்கிறோம். மோடி அரசு விவசாயிகளுக்கு துணை நிற்போம். விவசாயிகளுக்கு துணை நிற்போம். நம்பராஜன்